ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொன்னால் அந்த மாதிரி ஆக்சரிஸ் டாலரில் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு செயின், அடுத்தடுத்து ஒரு சோக்கர், அந்த மாதிரி பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் எங்களுக்கு காலையிலேயே கொடுத்தாங்க ஃபஸ்ட் ஒர்க் இது தான். ஸோ இந்த ஒர்க்கில் என்ன பண்ணோன்னு சொன்னால் 2 கியர் ஒயர் எடுத்தோம். கியர் ஒயர் எடுத்து ஒரு சைட் ரோப் போட்டு அதில் கியர் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணி கேப்பாக ஒரு ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, அதுக்கப்புறம் க்ரீன், அந்த மாதிரி பேட்டர்னாக நாங்கள் கோத்துக்கிட்டு வரிசையாக டபுள் சைடும் கோத்துட்டு அந்த சைடும் கியர் லாக் பண்ணிவிட்டு ரோப் கோத்து மேம்கிட்ட போய் குவாலிட்டி செக் பண்ணோம். மேம் ஓகே சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா இது நாங்கள் நிறைய இதில் பார்த்துருக்கோம், நிறைய கடையில் நாங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி பேட்டர்னை நாங்களே செய்யும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அதுலேயும் இந்த ஒரு கம்மல் வந்து எங்களோட பேட்சில் ரேஷ்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கம்மலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேம் வந்து இது அப்படியே செட்டாக தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு காசு மாலை எடுத்தாங்க. காசு மாலை நாங்கள் கோக்கில் முந்தின நாள் வந்து வேறு டீம் கோத்துருந்தாங்க. எங்களுக்கு காசு மாலை வரல. காசு மாலையை பிரித்து 2 டீம் வந்து சின்ன சின்ன காசு மாலையாக ஷார்ட்டாக கோருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேம் வந்து இல்லை அவங்களுக்கு இன்னொரு செயின் இருக்குது, நாங்கள் கோக்குறோம், இதை ஃபுல்லாகவே ஒருத்தர் கோத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக பிரித்து எங்ககிட்டயே கொடுத்தாங்க. முதல்ல காயின் எல்லாம் எண்ணுங்க, எத்தனை காசு இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணிட்டு அந்த கீர் ஒயரில் ஒன்று மேலே ஒன்று படிச்சுட்டு ஒரு காசு, அதுக்கப்புறம் 2 பாலு, அந்த மாதிரி ஒன்றுனா நீங்கள் கோத்துக்கிட்டே வாங்க. ஒரு காசு மேலே ஒரு காசு படிக்கணும். 2 ஹோல் இருக்கும். ஆக்சுவலாக 2 கியர் ஒயர் வச்சு தான் நம்ம உள்ளே விட போகிறோம். 2 ஹோல் இருக்குது. அந்த 2 ஹோல்லையும் பார்த்து தான் நம்ம உள்ளே விடணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுன்னு சொன்னால் ஒரு காசு தூக்கிட்டு இருக்கும். அப்படி யாரும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஸோ உள்ளே விடும்போதே வந்து பார்த்து விடுங்க. நாங்கள் வந்து காசு மேலே கோக்கிறதுனால ட்ரிக்காக என்ன பண்ணோன்னா கீர் ஒயரை ரோப்போட கோக்கலை. ஸோ 2 சைடும் ஆளுக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு நிறைய காசு கோக்கணுங்கிறதுக்கு பாருங்கள். இந்த சைடு ஒரு இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்றுன்னு சொல்லிட்டு நாங்கள் பிரித்து மாறி அப்படியே நாங்கள் கோக்க ஆரம்பித்தோம். ரேஷ்மா பிடிச்சிக்கிட்டா. ஸோ பிடிச்சிக்கிட்டா நாங்கள் அடுத்து ஒருத்தராக வந்து மாறி காசாக பிரித்து காசு ஒருத்தர் கையிலையும் அந்த பால் ஒருத்தர் கையிலையும் அந்த மாதிரி பிரித்தோம். அப்படி பிரிச்சுமே நாங்கள் 2 இடத்த தப்பு பண்ணிட்டோம். ஒரு இடத்த என்ன பண்ணிட்டோன்னு சொன்னால் ஒரு சைடு தான் உள்ளே விட்டுருந்தோம். ஒருத்தங்க தனியாகவே தெரியுது பாருங்கள் ஒரு காசு. ஒரு இடத்த விடாமலே விட்டு வச்சுட்டாங்க. இன்னொரு இடத்தையும் விடாமலே விட்டு வச்சுட்டாங்க. அப்போ இவ்வளோ தூரத்தையும் திருப்பி பீரிங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காசு தனியாக. ஏன்னா நம்ம போகும்போதே அதுக்கிட்ட வந்து தெரிஞ்சிடுது தப்பாக போத்தோன்னு சொன்னால் நம்மளோட காயின் பார்க்கும்போதே தப்பாக தெரிஞ்சுது. அப்போ பிடிச்சி திருப்பி பார்த்தோம். இது வந்து பாருங்கள் சீட்டி கோத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடியே காசு மேலே கோத்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த டாலர் அவங்களுக்கு தனியாக கொடுத்தாங்க. இதுவும் அதே தான். அந்த கீர் ஒயரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கோத்துக்கிட்டு வந்து அந்த டிசைன், அதுக்கப்புறம் 2 2mm 2 பால் அந்த மாதிரி கோத்துக்கிட்டே வந்து டாலர் கோத்து 2 சைடு அப்படியே போட்டு கீர் ஒயரில் கீர் லாக் வச்சு லாக் பண்ணிவிட்டு ரோப்பு கோத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ அழகாக டீசெண்டாக இருக்குது. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போட்டு போனாலும் அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியதான். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு மேங்கோ பேட்டர்ன், அதில் க்ரீனு ரெட்டு அந்த மாதிரி இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் காசு மலையை கொண்டு வந்து போட்டு கட்டியிருந்தாங்க பாருங்கள். காசு மலையும் போட்டுட்ருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு பிரிக்கணும். ஏன்னா மாங்காய் எல்லாம் ஒரு புறமாக நோக்கி இருக்கும். அப்போது நம்ம அதை ரொம்ப ரொம்ப கவனமாக மேம் அதான் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் வாங்கும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு கேட்டு வாங்கணுமா. ஒரே சைடே வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களால் கோக்க முடியாது. ஒரு பொருளும் நீங்கள் கோக்கும்போது நீங்கள் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மேம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி பிரிக்கணும், இந்த மாதிரி தான் நீங்கள் பிரித்து டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து 3 க்ரீன் வைங்க, அதுக்கப்புறம் ஒரு ரெட் வைங்க, 3 க்ரீனு இல்லை 3 ரெட்டு, அந்த மாதிரி மாறி வச்சு கொண்டுட்டு வாங்க. சென்ட்ரல் டாலர் வந்து மாங்காய் 2 வெளிநோக்கியும், ஒரு புறம் மாங்காய் வந்து வெளிநோக்கி மேல் நோக்கி போகிற மாதிரி, இன்னொரு புறம் மேல் நோக்கி இல்லை கீழ் நோக்கி எப்படி நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி பேட்டர்ன் வச்சுட்டு வாங்க, மாங்காய் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட டிசைன் கொடுத்தாங்க. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி வச்சாங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து ரெட் வச்சு அப்புறம் க்ரீனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு எல்லா டீமுக்கு 3 டீமுக்கு பிரித்து கொடுத்தாங்க. பிரித்து கொடுத்துட்டு இங்கே இயரிங் வச்சுருக்காங்க. அந்த இயரிங் பேட்டர்னோட நெத்திச்சீட்டியோட கொடுத்தாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தயாரிக்க ப்ரைஸ்லேயும் கொடுத்தாங்க. எங்களுக்கு எப்படி இந்த பொருட்கள்லாம் வாங்கணும், இந்த பொருட்கள்லாம் எங்கே விற்கணும், எப்படி சேல் பண்ணணும், என்ன ரேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு ஃபுல் கிளாஸ்லேயும் நடத்துனாங்க. ஒரு பிஸ்னஸ் உமனாக எப்படி நீங்கள் மாறுறது அப்படிங்கிறத பக்காவாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த மாங்காய் பிரிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கலர்ஸ் எல்லாமே லைட்
கூட மாற வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வலதுபுறத்துலேயும் நீங்கள் கேட்காம அப்படியே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அப்படியே நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி செட் வாங்கும்போதே அதுக்குண்டான கம்மல் நெத்திச்சுடியோடு சேர்ந்து தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்கிட்டையுமே பிரித்து கொடுத்தாங்க. இருந்தாங்க அவங்கவுங்க டீமுக்கு 3 வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. மேம் ஆக்சுவலாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டாங்க. இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி வச்சுட்டாங்க. செப்பரேட் பண்ணி வச்சதுனால நாங்கள் வந்து டக்குன்னு பிரித்து எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் ஒரே பேட்டர்னாக வச்சுட்டு வராங்களா, ஒரே பேட்டர்னாக ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து கீழே க்ரீன் இருக்குது பாருங்கள், க்ரீனு, அதுக்கப்புறம் சென்டர் டாலர், ஒரு இயரிங்கு, ஒரு நெத்திச்சுடி. இதுதான் பேட்டர்ன். இதுதான் நாங்கள் அடிக்கி காட்டினோம். மாங்காய் பாருங்கள் எப்படி இந்த மாங்காய் பாருங்கள் அப்படியே மேல் நோக்கியும், அந்த மாங்காய் அப்படியே மேல் நோக்கியும் சென்டர்லேயும் இருக்குது. ஏன்னா மாங்காய் மலை இப்படி தானே இருக்கும் அப்படின்றதுனால இது நல்லா இருந்துச்சு. உடனே சேலும் ஆகிடுச்சு. இது அப்படியே வரிசை மாறாமல் எடுத்துகிட்டு போய் அடுக்கி கொண்டுட்டு வாங்க. க்ரீன் பாருங்கள், க்ரீன் ரெட்டு நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்னா க்ரீனு ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீனு ரெட்டு, அந்த மாதிரி லாஸ்ட்டு வந்து பார்த்திங்க ஒரு லாக் கொடுத்துருந்தாங்க. அந்த லாக்கில் தான் நம்ம ரோப் கோக்க போகிறோம். ஸோ ரோப் கோக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு அந்த சோக்கர் பேட்டர்ன் சொல்லுவாங்கள்ல, குந்தன் செட், அந்த குந்தன் செட்டுக்கு உண்டானது கொடுத்தாங்க. அந்த டியூப்பு, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் பால், ஒரு கோல்டு பால், ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு, 4 பால் கொடுத்துருந்தாங்க. 4 பால் கொடுத்துட்டு அதுக்குண்டான இயரிங் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. மேம் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் இங்கே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுப்பா, இல்லை நாகர்கோவில் சைடில் தான் கிடைக்கும் ஒரிஜினலாக இருக்கும்போது, அந்த மாதிரி அதோட இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. எப்படி கிடைக்கும், ஒரிஜினல்லாம் எப்படி இருக்கும், டூப்ளிகேட்னா எப்படி இருக்கும், இது பிளாஸ்டிக்கா நார்மலா அப்படின்றதையும் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய டூல்ஸ் பற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் உங்களோட நெக்கில் வச்சு பாருங்கள். நெக்கில் வச்சு பார்க்கும்போது எக்ஸஸாக ஃபீல் ஆச்சு, கொஞ்சம் சேஃபாக உட்காரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று சம்திங் கோல்டோ இல்லை ரெட்டோ இல்லை பிளாக்கோ க்ரீனோ இதே ஒன்று நீங்கள் எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு எடுத்துட்டோம். ஏன்னா ஒயிட் க்ரீன் ரெட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குந்தன் செட்டோட பேட்டர்னே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம க்ரீனையோ ரெட்டையோ எடுக்க முடியாது கம்பல்சரி. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி கோல்டு எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு எடுத்துகிட்டு கீர் ஒயர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் கீர் ஒயர் வச்சு ரோப் வச்சுட்டு ரோப் கொடுத்தாங்க. பால் கவுண்ட் பண்ணி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்க. அந்த பால் எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு டாலர் கொடுத்துருந்தாங்க. அழகாக இருந்தது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு டாலர். எங்களுக்கு ரவுண்ட் டாலர்னால் ஒருத்தவங்களுக்கு நிலா ஷேஃப் டாலர் இருந்தது, இன்னொருத்தவங்களுக்கு பெரிய டாலர் இருந்தது. அதே போல் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு க்ரீன் கொடுத்தாங்க, ரெட் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி சொன்னால் பண்ணலாம் எங்கே கிடைக்குன்றது சொல்கிறாங்க. எப்படி கோக்குறது, எப்படி லாக் பண்ணுறது, அது மட்டும் சொல்லுங்கள். இது எங்கே தயாரிக்கிறாங்க, எங்கே தயாரிக்கிறாங்க, அதான் நாகர்கோவில். சரியா, எங்கே தயாரிக்கிறாங்க, நாகர்கோவில். இதை வந்து எதில் பண்ண ஒரிஜினலாக எதில் வந்து பதக்கமாக பதிப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா நாகர்கோவிலில் வெள்ளியில் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு பெரிய பரதநாட்டியம் பத்மா சுப்பிரமணியம், நம்ம பிரம்ம சுப்பிரமணியம்மா அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களாம் பவுன்லேயே கூட பண்ணி வச்சுப்பாங்க. வெள்ளியில் பண்ணி கோல்டு பிளேட் போட்டு வச்சுப்பாங்க. இது தயாரிக்கிறது ஒரிஜினல் தயாரிக்கிறாங்க நாகர்கோவில். சரியா, இப்போ உங்களுக்கு கொடுத்துருது டூப்ளிகேட் தான். சரியா, இது சாதாரணமாக நம்ம வாங்கி இதை வந்து நெக்லஸாவோ என்ன வேணாலும் அதில் வந்து முத்து சேர்த்து ஆரமாவோ எதா வேணாலும் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு 2 மாடல் நீங்கள் பண்ணுவீங்க. ஒன்று ஒரு சோக்கர் ஒன்று பண்ணுவீங்க, இன்னொன்று ஒரு நெக்லஸ். அந்த நெக்லஸ் பண்ணுறவங்க அந்த லாங் டியூப் யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்க. ரோபோட கீர் லாக் போட்டு கீர் வயரில் லாக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃபினிஷிங் நாங்கள் கோத்துட்டோம். ஒரு க்ரீனு, ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு, அதுக்கப்புறம் டியூபு, அதுக்கப்புறம் அந்த 2mm பால் விட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ரோப் கொண்டு வந்து கீர் ஒயரை உள்ளே விட்டு கீர் லாக் நாங்கள் பண்ணியிருந்தோம். கீர் லாக் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணோம். க்ரிப்பாக கேப் கிடைக்கக்கூடாது. கேப்பில் கீர் ஒயர் தெரியவே கூடாது. அந்த கீர் ஒயர் தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் கீர் ஒயர் தெரியாத அளவுக்கு டைட் பண்ணிக்க சொன்னாங்க. டைட் பண்ணி இந்த மாதிரி கோத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் இதுதான் ஃபினிஷிங் நாங்கள் செஞ்சது. எவ்வளோ அழகாக இருந்தது. இதை எல்லாருமே வேர் பண்ணி பார்த்தாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ சூப்பராக செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பால்ஸ் எல்லாமே, அதாவது அடுத்த நாள் செய்ய
செய்யக்கூடியதை முந்தின நாளே எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க மேமு. அது போல் தான் இது வந்து பிளாஸ்டிக் வளையல் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டு கம்மு மெட்டீரியல் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது பாருங்கள், இது வந்து இந்த டாலர் வந்து இன்னொரு டீம் செஞ்சுருந்தாங்க. அழகாக இருக்குது அந்த இயர்ரிங்கு டாலர்ஸு. இது வந்து இன்னொரு டீம் செஞ்சுருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பாருங்கள். நல்லா இருக்குது ஃபினிஷிங். இது நாங்கள் செஞ்சது. ஃபினிஷிங் பாருங்கள் பக்காவாக இருக்குது. இப்போ நாங்கள் அட்டையில் ஒட்டியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க வந்து டான்ஸ் காம்படிஷனுக்கோ ஒரு பரதநாட்டியத்துக்கோ மற்ற எதுக்காக இருந்தாலும் வாங்கிடுவாங்க. இப்போ நாங்கள் கோத்த அந்த மாங்காய் மாலையை பாருங்கள். இது வந்து இன்னொரு டீம் கோத்த மாங்காய் மாலை, சாரி காசு மாலை. இது வந்து இயரிங், அந்த ஒரு செட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த செட்டுக்கு கோத்த இயரிங். இதுதான் இன்னொரு பேட்டர்ன், அந்த மாங்காய் பேட்டர்ன் கோத்தோம்ல, ஸோ அந்த மாங்காய் பேட்டர்ன். இது ஃபுல்லாக கொத்த காசு மாலை. ஸோ நாங்கள் எப்படி செஞ்சுருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோலேயே கிளியராக தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, தேங்க்யூ.